தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. செயற்குழுவின் மாநில தலைவர் பாலுசாமி, மாநில பொதுச் செயலாளர் ராஜா, மாநில பொருளாளர் அருள்மணி, நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ், மாவட்ட செயலாளர் பார்த்திபன், மாவட்ட பொருளாளர் முருகேசன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் சங்கர் நாராயணன் உள்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பணியாளர்களின் தொகுப்பூதியத்தை மாதம் ஒன்றுக்கு மேற்பார்வையாளர்களுக்கு ரூபாய் 45,000 விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 35,000 என்ற விகிதத்தில் அரசு உடனடியாக உயர்த்தி கேட்டும், நிர்வாக காலி பாட்டில்களை சேகரம் செய்யும் பணியை பணியாளர்களிடமிருந்து பிரித்து தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் மாநில வாணிபக் கழகம் என்று சொல்லக்கூடிய டாஸ்மாக்ல 2003 இருந்து 21 ஆண்டு காலமாக 25,000 பேர் பணியாளர்கள் பணியாற்றி வர்றாங்க. அதில் சூப்பர்வைசரு, சேல்ஸ்மேனு, அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் என்று 3 வகையான பிரிவு இருக்கு. 21 வருடம் கழித்தும் அவர்கள் சம்பளம் வாங்குறது 14,280, 12,308, 13,380, 12,320 இப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் 3,000 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 21 வயசு முடிஞ்சிட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. இந்த சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பணி நிரந்தரம் செய்வது, பணி வரன்முறை செய்வது, காலமுறை ஊதியம் செய்வது என்பதற்கு ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அதாவது பணிகள் நிரந்தரமாக உருவாக்கப்பட வேண்டும். அதில் இவங்களை கொண்டு போய் அந்த பணி நிரந்தரப்பட்ட பணியில் இவங்க பணியை நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த இதுவரைக்கும் அரசு செய்யலை, செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே இருக்கிறதுனால தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சூப்பர்வைசருக்கு 45,000 மாதம் தொகுப்பூதியமாக, விற்பனையாளருக்கு 35,000 மாதம், உதவி விற்பனையாளருக்கு 25,000 என்ற விகிதத்தில் உடனடியாக இந்த தொகுப்பூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது.